ராம் 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 ராம். ராம நவமி இது விஷ்ணுவோட 7வது அவதாரமாக ராமனோட அந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடுறோம். வசந்த காலத்தில், அதாவது இந்த வெயில் காலத்தில், வசந்த காலத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான விழான்னே சொல்லலாம். அதனால தான் அதற்கு தகுந்தது போல் நெய்வேத்தியங்கள் நம்மக்கிட்ட நாம் அப்படி செய்துகிட்ருக்கோம். பெரும்பாலும் ஏப்ரல் மாதங்கள்லையே இந்த ராமநவமி வருது. இந்த நாளில் ராமாயணம், நாம் இந்த ராமரோட கதைகளை நாம் கேட்குறது, வாசிக்கிறது, இதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் வேணும் இன்னதுன்னு நீங்கள் கேட்க தேவையில்ல. ஏன்னா நீங்கள் கெட்டதை நல்லதுன்னு நினைப்பீங்க. அதனால் எனக்கான நன்மைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு இது ஒரு தார்மீக பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட வேண்டுதல்களை கண்டிப்பாக ராமபிரான் செவிசாய்ப்பாருங்கிறது. ராமன் பிறந்தப்போ வெயில் காலங்கிறதுனால தசரத சக்கரவர்த்தி ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த நீர்மோர் பானகம் கொடுத்ததால் நாம்ளும் வழி வழியாக அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்காக நாம் நெய்வேத்தியம் பண்ணி படைக்கிறோம். வடைப்பருப்புங்கிறதுமே அந்த பாசிப்பருப்பில் செய்கிறதால அதுவுமே உடம்புக்கு குளுமைங்கிறது போல் நெய்வேத்தியங்கள் அமைஞ்சிருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா ஊற வச்சு 1 மணி நேரம் கழித்து இப்படி பார்க்குறோம். நல்லா விண்டு வருது. தண்ணீரை எடுத்துடுறோம். உப்பு, இது நான் ஒரு 2 பேர்த்துக்கு அளவாக மட்டும் நான் இது செய்திருக்கேன். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு போல் செய்துக்குங்க. தேங்காய் துருவல், கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 10 சொட்டு எலுமிச்சஞ்சாறு, இதுக்கு ஒரு தாளிதம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிதம் பண்ணி இந்த பருப்போடு கொட்டி நம்ம பெரட்டி கொடுத்துக்கிறோம். இதுக்கு பேர் வடை பருப்பு. அடுத்தது பானகம் பண்ணிக்கலாம். 100 வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த 1 பங்கு வெல்லம், இதுக்கு 4 பங்கு தண்ணி விட்டுக்கிறோம். நீங்கள் அப்போ 1 படி வெல்லம் எடுத்திங்கன்னா கூட 4 படி தண்ணிங்கிறதுக்கு, ஏன்னா நம்ம வாயில் விட்டு பார்க்க மாட்டோம் இல்லையா, அதனால் இந்த அளவுகள் ரொம்ப சரியாக இருக்கும். இது கொஞ்சம் கரைஞ்சி வரட்டும். அதுக்குள்ளே நீர் மோர் கலந்துக்கலாம். நல்லா புளிக்காத தயிர் போட்டுக்கிறோம். சுத்தபத்தமாக நம்ம பொறை போட்டு வச்சது நல்லா கடைஞ்சி விட்டு, நீர் மோருங்கும்போது கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்ல நீர்க்க இருக்கணும். இதுக்கு உப்பு போட்டிருக்கோம். தாளிதம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிதம் பண்ணிக்கிறோம். இஞ்சி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ அந்த பானக நீரை வடிகட்டிக்கிறோம். கல் மண் இருக்கும்னு நல்ல இந்த நார்மல் சைஸ் நம்ம 100 வெல்லத்துக்கு 1 மூடி எலுமிச்சஞ்சாறை பிழிஞ்சு விடுறோம். இது ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது, நல்ல திதிப்பு புளிப்பு எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கும். ஏலக்காய் பொடி கலந்து கொடுத்துட்றோம். பானகம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் நெய்வேத்தியத்தை, உங்களுக்கு ராமர் படம் இருந்தால் வைக்கலாம், இல்லைன்னா அது சம்மந்தப்பட்டதா. இப்போ எனக்கு பெருமாள் இருக்குது, லக்ஷ்மி குபேரர் இருக்காங்க, நான் கலசம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். இந்த நெய்வேத்தியத்தில் துளசி இலைகள் 2 மோர், பானகம், வடைப்பருப்புலையும் போட்டிருக்கோம். இதை நாம் இப்போ நெய்வேத்தியம் பண்ணி ராமர்கிட்ட நாம் வணங்குவோம் மனசார. இப்போ அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து என்னோடய கணவருக்கு கொஞ்சம் வடைப்பருப்பு கொடுக்குறேன். அவர் கண்ணில் ஊற்றி சாப்பிட்டுக்கிறாரு. உங்களோட அக்கம் பக்க வீட்டார்களுக்கு ஒரு குழந்தை இல்லாத தம்பதிகள் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் நீர்மோர் பானகம் வடைப்பருப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ராம் 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 ராம். சரியாக நாங்கள் வழிபட்டுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வில்லல் வைப்பேன். ஒரு சில நேரம் அணிலார் வருவார், ஒரு சில நாட்களில் வரமாட்டார். இன்றைக்கி அவர் எனக்கு காட்சி கொடுத்தது, என்னுடைய உணவை சாப்பிட்டது எனக்கு ராமபிரானோட அனுக்கிரகம் கிடைச்சதாகவே நான் நினைக்கிறேன். ஓம் ராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம்.